ஒரு ரொம்ப சூப்பரான ரைஸ் ரெசிபி, தட் இஸ் ஜீரா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். யூ கேன் ட்ரை திஸ் அட் ஹோம் வெரி குவிக்லி. இந்த ரெசிபி வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எனி ஆயில், கோகனட் ஆயில் ஒரு ரைஸ் பிரான் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை அண்ட் 1 அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கோங்க. இதோட காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகா வந்து ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணலன்னா உங்களுக்கு ஈஸியாக வெடிக்கும். ஸோ ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கலாம். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் எனி ரைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸை வந்து தண்ணியில் சோக் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஆட் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயிலோட. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆயிலோட லைட்டாக ஒரு 1 to 2 மினிட்ஸ் டாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் நல்லா உதிரியாக வரும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து தண்ணி சீக்கிரத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டு ஒரு கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ஸ்டிக் ஆகாமல் உதிரியாக கிடைக்கும். பேசிக்காக நான் வந்து ரைஸை நான் 2 பார்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிட்டு அது நல்லா கிளறிட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் பேலன்ஸ் வச்சுருக்க ரைஸை வந்து தண்ணி இல்லாமல் சோக் பண்ணிட்டு இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிட்டு அகெயின் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து என்னோடய ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ரைஸ் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்டெலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் சிவாஜி பிராண்ட். இட்ஸ் பார்பாயில் ரைஸ் which is available in ஸ்விக்கியில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ யூ கேன் ஆல்சோ செக் தட் அவுட் ஆஸ் வெல். நான் வந்து இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய எல்லா வீடியோஸில் ரைஸ் போடுறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் வீடியோஸில் வந்து ஏஎஸ்எம்ஆரில் வந்து குக்கரில் வச்ச ரைஸ் இருக்கும், சிலரில் வந்து வடிச்சிருப்போம் இது. ஸோ ஆல் வாட் எவர் ரைஸ் யூ see that will be this particular brandலேருந்து தான் வரும். and if it's going to be basmati, it's going to be from India Gate. ஸோ India Gate brown color premium pack ஒன்று யூஸ் பண்ணுவேன் for making biryani. If you're going to make some fried rice, I use the white regular silver pack. ஸோ ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 1:2 ரேஷியோ. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்லா உதிரியாக வேணும்னா 1 கப் ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 கப் தண்ணிக்கு பதிலாக 2 கப்போட கொஞ்சம் 2 ஸ்பூன் கம்மி பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரியாக வரும். இல்லை எனக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப குழஞ்சி பிடிக்கும்னா நீங்கள் 2 டம்ளர்ஸை நல்லா ஃபில் பண்ணி டில் த ரிம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வரும். அண்ட் ஆல்சோ ரைஸோட இது வந்துட்டு சேஞ்சஸ் அக்கார்டிங் டு பிராண்ட் அண்ட் த டேட். ஸோ இந்த பிராண்டில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1:2 ரேஷியோனா பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் வந்து கரெக்டாக இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால எனக்கு வந்து உதிரியாக தான் வரும். ஸோ நான் இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்து முடிச்சாச்சு. இப்போது இதோடு நான் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு less than 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். நம்ம ஜஸ்ட் இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு யூ கேன் டேக் இட் ஆஃப். சூப்பரான ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நல்லா சால்ட் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் ஒரு டைம் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கேஸ்கெட் போட்டுட்டு அதில் வந்து விசில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விசில் வரும். ஒரு விசில் வந்த உடனே இம்மீடியட்டாக அதை வந்து லோவஸ்ட் சிம்முக்கு வச்சுட்டு 5 மினிட்ஸில் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு விசில் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக கீ ரைஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஜீரா ரைஸ் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரைஸை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணதால ரைஸும் நல்லா சாஃப்டாக நல்லா உதிரியாக இருக்கும். ரொம்ப முள் மாதிரி இருக்காது. ஸோ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளோட லஞ்சுக்கு இன்றைக்கி பண்ணது. ஸோ இந்த ரெசிபிக்கோடு நான் வந்து பேர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் கீ ரோஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ சம் தஹி தட்கா. ஸோ அது ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரான் 65ஓடது. ஸோ நீங்கள் அதையும் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இட் டேஸ்ட் ஸோ குட் இந்த காம்பினேஷன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச் பாக்ஸ் டாப்பில் இருக்குது வந்து ப்ரான் 65. செகண்ட் பாக்ஸ் இஸ்
dahi tadka. And the final box is the jeera rice. I hope you like this video. So கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.